அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான IPL போட்டி அட்டவணையை BCCA வெளியிட்டது. அதன்படி வரும் மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கும் IPL தொடர் மே 25ஆம் தேதி அதே ஈடன் கார்டன் மைதானத்தில் கோலாகலமாக நிறைவடைய உள்ளது. 13 மைதானங்களில் 74 போட்டிகள் 65 நாட்கள் நடைபெறவிருக்கின்றன. மார்ச் 22இல் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தாவும் பெங்களூருவும் மோதுகின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மொத்தம் விளையாடவிருக்கும் 14 லீக் போட்டிகளில் 7 லீக் போட்டிகள் சென்னையிலும் மற்ற போட்டிகள் வெளியூர்களிலும் விளையாட உள்ளது. மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எதிர்கொள்ளவிருக்கிறது. மார்ச் 28இல் நடைபெறும் இரண்டாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோடு சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகிறது. சென்னை அணியின் ரைவல் என கூறப்படும் மும்பை அணியை முதல் போட்டியிலும், சென்ற சீசனில் சென்னை அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற விடாமல் தோற்கடித்த RCB அணியை அடுத்த போட்டியிலும் சென்னை எதிர்கொள்வது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி டெல்லிக்கு எதிரான போட்டியிலும், ஏப்ரல் 11ஆம் தேதி கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியிலும் சென்னை அணி விளையாட உள்ளது. அதேபோல ஏப்ரல் 25ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியையும், ஏப்ரல் 30ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் அணியையும், மே 12ஆம் தேதி ராஜஸ்தான் அணியையும் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணி எதிர்கொள்ள இருக்கிறது. வெளியூர் மைதானத்தில் சென்னை அணி விளையாடும் போட்டிகளை பொறுத்தவரை மார்ச் 30ஆம் தேதி கவுஹாத்தியில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்ளவிருக்கிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியை முல்லான்பூரிலும், ஏப்ரல் 14ஆம் தேதி லக்னோ அணிக்கு எதிரான போட்டியை லக்னோ மைதானத்திலும் சென்னை அணி விளையாட உள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியையும், மே 3ஆம் தேதி சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியையும், மே 7ஆம் தேதி கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியை ஈடன் கார்டன் மைதானத்திலும் சென்னை அணி விளையாட உள்ளது. மே 18ஆம் தேதி குஜராத் அணிக்கு எதிரான போட்டியே சென்னை அணியின் கடைசி லீக் போட்டியாக உள்ளது. இந்த போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது. சென்னை அணி விளையாடவிருக்கும் 14 லீக் போட்டிகளில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ள தலா 2 போட்டிகள் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்க்கும் போட்டிகளாக அமையும். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு சென்ற சீசனிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததால் இந்த சீசனிலும் ரசிகர்கள் தோனியின் என்ட்ரிக்கு ஆரவாரம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.